SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பதவியை துறப்பதாக சபையில் அறிவித்த அர்ஜுனா MP. பாடசாலை சிறுமிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பொய்களை நிரூபிக்க ஒன்றிணைந்த NPP தரப்பு நாமல் சாடல். யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர். சபையில் கொந்தளித்த அர்ஜுனா MP. சிறுவர்கள் தொடர்பில் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள சட்டம். உபாதைக்கு உள்ளாகியுள்ள விராட் கோலி. ரஷ்யாவின் ஆயுத கொள்முதல். இந்தியாவிற்கு அமெரிக்கா எதிர்ப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினமையிலிருந்து விலகுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். தான் பதவியிலிருந்து விலகி பெண் பிரதிநிதி ஒருவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க உள்ளதாகவும் அர்ஜுனா கூறினார். தற்போது பெண்களின் சுதந்திரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் நண்பகல் 12 மணியளவிலும் கூட பெண்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அர்ஜுனா சபையில் சுட்டிக்காட்டினார். நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி 2023 ஆண்டில் 167 பாடசாலை வயது சிறுமிகள் கருவுற்றதாகவும் 2024 ஆண்டில் இவ்வாறான 213 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் 10 வயது சிறுமியொருவரும் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பெறுவதற்காக பொய் கூறியமையை நிரூபிக்க கட்சியின் 159 உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாதம்பே ஆலயம் ஒன்றில் வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். அது மட்டுமில்லாமல் பொய் சொல்வதை தங்கள் உரிமையாக சித்தரிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கின்றனர் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்கள் முன் அறிவிப்பது அந்த பொய்களை மீண்டும் சொல்வதை விட முக்கியமானது என்றும் நாமல் சுட்டிக்காட்டினார். யூடியூப் சேனல் ஒன்றில் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யும் காணொளிகளை பதிவேற்றும் நபரொருவர் இளம் பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி காணொளி எடுக்க முயன்ற சம்பவத்தில் பல்வேறு தரப்புகளாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறித்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் காணொளிகளை யூடியூப்பில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடமிருந்து பெறப்படும் பணத்தின் மூலம் உதவி செய்பவர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பம் ஒன்றின் வீட்டிற்கு சென்று காணொலி ஒன்றை பதிவு செய்த போது அங்கிருந்த இளம்பெண் ஒருவர் தன்னை காணொலியில் எடுக்க வேண்டாம் என்று கூறினார். இதனால் கோபமடைந்த யூடியூபர் அந்த இளம்பெண்ணின் மனதை நோகடிக்கும் வகையிலான வார்த்தை பிரயோகங்களை பேசியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் இது தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த விடயத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபலமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டம் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தண்டனை என்பது ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வன்முறையே பிரச்சினைகளை தீர்க்கும் என்று பிள்ளைகளும் நம்பினால் அவர்கள் அந்த நம்பிக்கையை தாம் பெரியவர்களாக வளர்ந்த பின் முன்னெடுத்து செல்வர். இந்த நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் பலர் பிரச்சனையான குடும்பங்களில் இருந்து உருவாகிறார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறினார். இந்த நிலையில் வழி தவறும் பிள்ளையை சரி செய்வது எளிது, ஆனால் வழி தவறிய பெரியவரை சரி செய்வது கடினம் என்றும் நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி பயிற்சியின் போது உபாதைக்குள்ளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் சிறப்பான சராசரியை விராட் கோலி கொண்டுள்ள நிலையில் குறித்த உபாதையானது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சாம்பியன்ஸ் கிண்ண இறுதிப் போட்டி நாளை துபாயில் இந்திய அணிக்கு நியூசிலாந்து அணிக்கும் இடையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் விராட் கோலியின் முழங்கால் பகுதியில் பந்து பட்டு உபாதைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரியவருகிறது. இதனையடுத்து பயிற்சியை உடனடியாக இடைநிறுத்தி அங்கிருந்து அவர் வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. எனினும் விராட் கோலிக்கு லேசான வலியே ஏற்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள்.
இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் ஆயுதங்களை இந்தியா சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லொட்னிக் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்தியா வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிடமிருந்து தனது ராணுவ உபகரணங்களில் பெரும் பகுதியை வாங்கியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்த வேண்டும். அமெரிக்கா கொடுத்த சலுகைக்கு மேலும் டாலருக்கு மாற்றாக உலகளாவிய நாணயத்தை உருவாக்க பிரிக்ஸ் முயற்சிக்கிறது. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா உள்ளது. இது அமெரிக்க இந்திய உறவுகளை பலவீனப்படுத்துகிறது. இந்த வகையான விடயங்கள் அமெரிக்கா இந்தியா இடையே அன்பையும் பாசத்தையும் உருவாக்குவதில்லை. இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க பொருட்களுக்கான வரியை பிரதமர் மோடி குறைக்க ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவியை துறப்பதாக சபையில் அறிவித்த அர்ஜுனா எம்பி. பாடசாலை சிறுமிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பொய்களை நிரூபிக்க ஒன்றிணைந்த என்பிபி தரப்பு நாமல் சாடல். யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர். சபையில் கொந்தளித்த அர்ஜுனா எம்பி. சிறுவர்கள் தொடர்பில் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள சட்டம். உபாதைக்கு உள்ளாகியுள்ள விராட் கோலி. ரஷ்யாவின் ஆயுத கொள்முதல். இந்தியாவிற்கு அமெரிக்கா எதிர்ப்பு.